முதல் செய்தி வேங்கை வயல்னோட உங்களுக்கு எது சார் ஞாபகத்துக்கு வருது? எல்லாருக்கும் தெரியுமா சார்? அதே போல ஒரு சம்பவம் இப்போ விழுப்புரம் மாவட்டத்திலையும் ஒரு சம்பவம் நடந்திருக்கு சார். விக்கிரவாண்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய கஞ்சனூர் அப்படிங்கக்கூடிய கிராமம், சுமார் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த பொது கிணற்று தண்ணியை எடுத்து தான் பயன்படுத்துகிறார்கள். அந்த கிணற்றுல யாரோ மலம் கலந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. வருவாய்த்துறை அதிகாரிகள் வந்து பார்த்துட்டு இது வந்து மலம் கலக்கல, இதில் வேறு ஏதோ தேனடை போல ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சோதிச்சு பார்த்துட்டு ரிப்ளை கொடுத்துருக்காங்க. தமிழகத்தில் இது போல இப்போ வேங்கை வயல் தொடங்கி வைக்கப்பட்டதுக்கப்புறம் நிறைய பள்ளிகளில் வாட்டர் டேங்க்ல மலம் கலந்ததா செய்தி வருது. தொடர்ந்து இது போன்ற சம்பவங்கள் வர ஆரம்பிச்சிருக்கேன் சார். இதை எப்படி பார்க்குறீங்க? திராவிட மாடல் சமூக நீதியாக பார்க்குறேன். ஏன்னா இந்தியாவே பாராட்டக்கூடிய திராவிட மாடல் சமூக நீதி காவலர்கள் தமிழ்நாட்டில் ஆட்சி பண்ணுறாங்களா? இப்படி தான் இருக்கு. வேங்கை வயல் 1 வருஷத்துக்கு மேலே ஆச்சு, இன்னும் யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. கண்டுபிடிக்க முடியலையா? கண்டுபிடிச்சதுனால வெளியில் சொல்லலையா? இது கேள்வி. சரி, அடங்கமறு அத்துமீறல் அப்படி பேச வேண்டியது, அப்படி கொத்தடிமையாக கையை கட்டி ஐயா சொல்லுங்க ஐயா அப்படின்னு நிற்க வேண்டியது. இப்படி ஒரு கட்சி இருக்கு. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, அதுவாது நீர்நிலை தொட்டி, அது மூலமாக டேப் வாட்டர் போகுது. இங்கே விக்கிரவாண்டியில் பொது கிணறு. அப்போ இன்னும் எத்தனை இடத்துல இந்த மாதிரி பொது கிணறுல தான் தண்ணி எடுக்கக்கூடிய நிலைமை தமிழகத்தில் இருக்குது. அதை முதல்ல கணக்கெடுக்கணும். ஏன்னா பிரதமர் மோடி ஜல்ஜீவன் ஒரு திட்டம் கொடுத்து வீட்டுக்கு வீடு குழாயின்னு கொண்டு வந்திருக்காரு. அதில் எல்லாம் காசு அடிச்சிருக்கான், குழாயை போட்டிருக்கான், குழாய்க்கு மேலே சிமெண்ட் ரோடை போட்டிருக்கான், தண்ணீர் கனெக்ஷனே இல்லாத இடத்துல இதை பண்ணியிருக்கான். எல்லாமே அந்த ஊழலெல்லாம் பார்த்துருக்கோம். அப்போ இவர்கள் குறிப்பிட்ட சமுதாயத்தை முன்னேற விடாமல் வைத்து கொண்டிருக்கிறார்கள் தான் பிரச்சனை. இன்னும் பொதுக்கிணறுனா இப்போ என்னுடைய கேள்வி, அந்த பொதுக்கிணறுல அந்த குறிப்பிட்ட சமுதாயத்தை தவிர எத்தனை பேர் எடுக்கிறாங்க? அதுவும் தெரியணும்ல. ஏதோ நம்ம அம்பேத்கர் காலத்தில் இல்லை, அதெல்லாம் மாறி வந்தாச்சு, எல்லாரும். அப்போ இது ஒரு ஊரினுடைய ஆதாரம் என்பது விக்கிரவாண்டி பக்கத்தில் ஒரு பொதுக்கிணறுனா என்னால் இதை சகித்து கொள்ள முடியவில்லை. அப்புறம் தமிழகம் எங்கே இருக்குது? இன்னும் தமிழகம் வந்து 47க்கு முன்னால் இருந்த இடத்துலேருந்து வளர்ந்து வரலையா அப்படிங்கிறது முதல் கேள்வி. ரெண்டாவது, இவங்க சொல்கிற மாதிரி ஆதிக்க சாதி, அந்த வார்த்தை ஆதிக்க சாதின்னு வச்சு அவர்கள் இப்போ ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டாங்க. ஓஹோ, இந்த விஷயம் செய்தால் இப்படி குறிப்பிட்டவர்களை நாம் வெறுப்பேற்ற முடியும், அவங்களை அவமானம் பண்ண முடியும், அரசாங்கத்தால் கண்டுபிடிக்க முடியாது. அப்போ இதுக்கு யார் காரணம்? ஒரு வேங்கை வயலை கண்டுபிடிச்சி தலைகீழ தொங்க விட்டுருந்தா இது நடந்திருக்குமா? நடந்திருக்காது. இப்போ நீங்கள் சொல்லும்பொழுது பள்ளிக்கூடங்களில் அந்த கயிறு கட்டுகிறார்கள்னு சொல்கிறாங்க. இப்போ நாங்குநேரில் அந்த பையன் நல்ல மார்க் வாங்கியிருக்கான், ரொம்ப நல்ல மார்க் வாங்கியிருக்கான், அவனுக்கு நம்மளுடைய பாராட்டுக்கள். ஆனால் எப்படி டார்கெட் பண்ணுறாங்கங்கிறது தான் விஷயம். எந்த மாணவர்களை டார்கெட் பண்ணுறாங்க, எந்த இனத்தவரை டார்கெட் பண்ணுறாங்க, இது யார் பண்ணுறா? அடுத்த கேள்வி கேட்குறேன். எதுக்கெடுத்தாலும் பாப்பான் தான் தமிழ்நாட்டை விட்டு பாப்பானா தான் விரட்டணும், அவனைத்தான் வரட்டும். இந்த எந்த இன்சிடெண்ட்டில் யாவது பாப்பா வந்திருக்கானா எனக்கு தெரியாது, வந்துருக்க மாட்டேன். அப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க என்று கேட்டால், ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை, ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை அவர்களை மன உளைச்சலுக்கு உள்ளாக்கி அந்த இடத்துல மிஷினரியை உள்ள விடுறீங்க, ஜிகாத்தை உள்ள விடுறீங்க, மத மாற்றத்துக்கு உதவி பண்ணுறீங்க. நீங்கள் அவர்களை டெவலப் பண்ணுறது இல்லைன்னு உறுதியாக இருக்கிறீங்க. அப்போ திமுக ஆட்சி, இந்த சமூக நீதி ஆட்சி உண்மையில் குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு எதிரான ஆட்சி அப்படிங்கிறது தான் நான் இங்கே பதிவு பண்ணேன்.